தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டால்தான், அதாவது நான் இயேசு ரட்சகரை தனிப்பட்ட விதத்தில் எப்படி அறிந்து கொண்டீருங்க, அது ஒரு டச். விசுவாசியாக வர்றதுக்கே நீங்கள் தனியாக அறிஞ்சு தானே இங்கே வரீங்க. இங்கே சபைக்குள்ளே வர்றவங்க இயேசுவை தனியாக அறிந்தவர்கள், கிருபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாச ஞானஸ்தானத்தவர்கள், மறுபடியும் வந்து மனம் திரும்புகிறீர்கள், சத்தியத்துக்குள்ளே வருகிறீங்க, மனம் திரும்பி ஒரு ஞானஸ்தானம் எடுத்து பயணப்படுகிறீர்கள். அப்படிப்பட்டவர்களாம் திரும்ப இங்கே அருளப்படுகிறது. அப்புறம் தசமபாகங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து ஒரு குடும்பமாக போகுது. திரியேக தேவனுடைய நாமத்தில் நடக்கிறது. அப்படியாக ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு தனிப்பட்ட தொடுதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஊழிய வாங்கி நிறைந்த ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து யாரையும் பார்த்து காப்பி அடிக்காதீங்க. இது அதே ஸ்லாங்கில் பேசுகிறது, அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பாவலாலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது ரொம்ப நாள் ஓடாது. அது அவரை மாதிரி பண்ணுறது, இவரை மாதிரி பண்ணுறது, அவனுக்கு அது ரசிகர் பண்ணுற மாதிரி ஆகிடும். இவர் தலைவர் வந்து அவருன்ற அளவுக்கு ஆகிடும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போய் சேர்ந்துட்டுருப்பார். இது ரெண்டாவது அணி வந்து ஆரம்பிச்சிடும். அது சந்ததியார சொல்ல இவங்களுக்கு ஏதோ ஒரு டச்சு, மேடை விரும்பிகள் அதே மாதிரி பண்ணுறது, அதே மாதிரி பாடுறது, அதே மாதிரி வாசிக்கிறது, இல்லை அதே மாதிரி தும்புறது, அதே மாதிரி கணைக்கிறது, எல்லாமே அதே மாதிரி இருக்கும். நல்லா தான் கர்த்தர் தொண்டையை கொடுத்துருப்பாரு. இவன் அந்த தொண்டையில் பாடி இருக்கிற தொண்டையும் எழுந்துருவான், அந்த தொண்டையில் பேசி எல்லாமே ஒரு மாதிரி ஜெராக்ஸாக இருக்கும். ஒரு பார்க்குறதுக்கும் அருவருப்பாக இருக்கும். புளியை பார்த்து போன சூடு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும். அது இது நடக்கிறது. ஏன்? உனக்கு தனிப்பட்ட அறிவு இல்லை, ஆவிக்குரிய அறிவு இல்லை. எப்படி விசுவாசியாக இருக்கப்போது இயேசு தான் ரட்சகர்னு பாரம்பரிய சபையில் வந்தவங்களும் சரி, பேர் கிறிஸ்தலாக இருந்து நாமம் தரிக்கப்பட்டா இருந்து விசுவாசங்களை வந்து வார்த்தைக்குள்ளே வந்து எவ்வளோ டச்சில் நீங்கள் வந்தீங்க. அதே மாதிரி ஊழியத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் அந்த பக்குவம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். ஆமாம், பவுலுக்கு ஒரு தள்ளுதல் வந்தது பாருங்கள். எப்பொழுதுமே கர்த்தர் யாருக்கும் காத்திருக்க மாட்டார். அவருடைய வேலையில் ஒரு தரிசனம் ஆவார். தகுதி இருக்கிறவன் அந்த தரிசனத்தில் அவன் பிழைத்து கொள்வான். தகுதி இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்க அந்த தரிசனத்தில் சில சமயத்தில் தன்னுடைய சரீர அவயங்களிலே கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் எ வெரி க்ளோஸ் வாக் வித் த லார்ட். இது அநேகருக்கு புரியாது. இயேசு போய் இதெல்லாம் செய்வாரான்னு கேட்பாங்க. இயேசு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் யாக்கோபு சந்திக்கிறார். அவருக்கு தொடை நிலம்பு சுலுக்கிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உன்னை விடேன் என்று சொல்லி அப்படியே கட்டி புரண்டது போல் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அதில் விஷயம் தேவனுடைய அப்படி இறங்குகிறார். தேவன் அவன் மீது இறங்குகிறார். அந்த சர்வேவியாவியான தேவனுடைய தரிசனம் அவனை அப்படி திக்குமுக்காட செய்து சரீரத்தில் பலவீனம் வந்து விடுகிறார்.